உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 10. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்கா தெருச்சந்த, தேனாயி நிக்கும் தெம்மாங்கு பாட்டு. மோய் மா, என்ன ஆச்சு? ஏண்டி இப்படி கத்திட்டே இருக்க? மா சொல்லு. பசிக்குதுமா, சாப்பிட என்னமா இருக்கு? டைம் வேற ஆகுது, காலேஜுக்கு வேற கிளம்பணும். பழைய சோறு தான் இருக்கு, அந்த வெங்காயத்தை எடுத்து கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கிளம்பு போ. மா என்னடி நீயோட 3 நாளா பழைய சோறுமா, யாருமா பழைய சோறு சாப்பிடுவா? ஆமா, அதனால என்ன? பழைய சோறு பச்சை மிளகான்னு பாட்டு மட்டும் பாட தெரியுது, அது மாதிரி அப்படியே பழைய சோத்தை போட்டு சாப்பிட்டு போ. பாட்டு பாடினா சாப்பிடணுமாமா? காசை கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா பட்னியா கடை. எனக்கு என்ன, ஆக்குன சாப்பாட்டை வீணடிக்க கூடாது, அம்பிடுத்தேன். போதும்மா, அடுத்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரியும். என்ன சாமி, என்ன சொல்ல வருவேன்? நாங்க அந்த காலத்துல காலையில 6 மணிக்கு பழைய சாப்பாடை சாப்பிட்டு மதியானத்துக்கு பழைய சாப்பாடை வேலைக்கு எடுத்துட்டு போயிருவோம். உன்னையெல்லாம் படிக்க வச்சா இப்படிதான் பண்ணுவேன். இப்படி தானமா சொல்ல வர்ற? இதெல்லாம் நான் கேட்க ஆசைப்படல. முதல்ல காசை கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா, வீணடிக்கிறது மட்டும் இல்லடி, உடம்புக்குமே இந்த பழைய சோறு ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்றது கேளு முத நீ. எப்படிமா சொல்ற? என்னமோ அசிட்டி ப்ராப்ளம்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நல்லதாம்ல. என்னம்மா ஆசிட்டு பேசுன்னு ஆரம்பிச்சிட்டு இருக்க? நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய அமிலங்கள், காரங்களை நமக்கே தெரியாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உணவுப் பொருளா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல மருந்துகளாகவும் கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அமிலம், காரம் பத்தின தகவல்களையும் கூடவே வெற்றிலை பாக்கு போடக்கூடிய அந்த பழக்கம், பழைய சோற உணவா எடுத்துக்கூடியதன் முக்கியத்துவத்தை பத்தி நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக வர்றாங்க வேதியியல் துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர், பான்செக்கர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. தாஹிரா பானு பேசுறேன்பா. பான்செக்கர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி as well as அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆசிடிட்டி, பேசிசிட்டி அதை பத்தி பேச போறோம். ஆசிட்னாலே அமிலம்ங்கிறது இல்லைங்களா, பேஸுங்கிறப்ப காரம்ட்டு சொல்லுவோம். ஓகே, நம்ம பாடியில பார்த்தோம்னா ஆசிடிட்டி ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு சொல்றோம். அது எதனால அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப, யூஸ்வலா நம்ம இன்டேக்ஸ் ப்ராப்பரா இல்லாட்டினாலும் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அளவுக்கு மீறி சாப்பிட்டாலுமே அசிடிட்டி ஃபார்மேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபுட் எல்லாம் பார்க்குறப்ப வி ஆர் யூசிங் ஒன்லி, நம்ம சாப்பிட்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா மீன்ஸ் மாவு ரிலேட்டடாக தான் இருக்குது, அரிசி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ அப்போ கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆகிற டைம் என்ன ஆகுதுன்னா, புளிப்புத்தன்மை நம்ம பாடியில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அசிடிட்டி ஃபார்மேஷன்ஸ் நமக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆசிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறப்ப அமிலத்தன்மை வர்றது, அமிலத்தன்மைங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆசிட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். H+ அயான் கான்சன்ட்ரேஷன் எதெல்லாம் தருதோ அது எல்லாத்தையுமே ஆசிட்ஸ் தான் சொல்றோம். ஸோ இது எப்படின்னு சொல்றோம்னா, எனி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்மிங் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் ஆர் த திங் விச் இஸ் டொனேட்டிங் எ புரோட்டான், வி கால் தட் அஸ் அன் ஆசிட்னு சொல்றோம். அதே மாதிரி பேஸ் பார்க்கறப்ப the one which is producing OH- ion or the one which has a tendency to gain the H+ ion. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னா பேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கறப்ப லாக்டிக் ஆசிட்ஸ், வினிகரு, தக்காளி பார்க்கறப்ப ஆக்சாலிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு, கிரேப்ஸ்ல டாட்டாரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு, லெமன்ல சிட்ரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருள்லையுமே ஆசிட்ஸஸ் இருக்குது. சரிங்களா? தென் அதே மாதிரி பேசிஸ் பார்க்குறப்ப அமோனியா, தென் சுண்ணாம்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா வி கேன் சே தட் இட்ஸ் ஆஃப் அ பேசிக் ஃபார்மேஷன். அது போக நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்தீங்கன்னா சோப், டிட்டர்ஜென்ட்ஸ், மவுத் வாஷ், டூத் பேஸ்ட்டு,
கிளீன் மீன்ஸ் சிவிங்கலத்துல கூட பேஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹேர் டைஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து பேசஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சொல்ல போனப்ப நம்ம அசிடிட்டி பெசிடிட்டி அப்படின்னு சொல்றப்ப பாக்குறப்ப pH லெவல்ங்கிற அந்த இதை தான் நம்ம திங்க் பண்றோம். pH அப்படின்ட்டாலே நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ் சொல்றப்ப ஆசிட்ல பாத்தீங்கன்னா pH லெவல் 7க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். pH லெவல் 7க்கு மேல போயிட்டா ஓகே டில் 14 வரைக்கும் சொன்னோம்னா இட் இஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாலே pH லெவல் 7க்கு மேல போற எல்லாத்தையும் நம்ம வந்து பேசஸ் சொல்றோம். சரிங்களா? pH யூஸ்வலா சொல்ல போனா தண்ணி நியூட்ரல் சுத்தமான தண்ணியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய pH லெவல் வந்து 7 தான். pH லெவல் வந்து 7 இருக்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து நியூட்ரல் அப்படின்ட்டு சொல்லுவோம். சோ நியூட்ரல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறப்ப சுத்தமான தண்ணியில பாத்தீங்கன்னா pH லெவல் வந்து 7 இருக்கும். இன்னைக்கு சுத்தமான தண்ணிங்கிறது ஈவன் இந்த ரெயின் வாட்டர் பார்த்தா கூட இப்போதைக்கு அட் பிரசன்ட் டியூ டு பொல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னா pH லெவல் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் பியூர் வாட்டர்ல வந்து pH லெவல் 7. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப வந்து இதுல வந்து என்ன சொல்றோம் அசிடிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் 2.5 இந்த ரேஞ்சஸ்ல இருக்கும் pH லெவல். அதனாலதான் நம்ம வந்து லெமன் ஜூஸ்ல ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டொமக்ல பாத்தீங்கன்னா அசிடிட்டி ஃபார்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா pH லெவல் ஆஃப் 1 to 2 இருக்குது. இப்போ லெமன்ல பாத்தீங்கன்னா pH லெவல் வந்து 7 ரேஞ்சில் இருக்குது. வினிகர் பாத்தீங்கன்னா 3 pH லெவல் 3 இருக்குது. ஆரஞ்சு பழம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3.5 இருக்குது. தென் திராட்சை பழத்துல பாத்தீங்கன்னா 4 இருக்குது. புளிச்ச பால்ல பாத்தீங்கன்னா 4.5 இருக்குது. நல்ல சுத்தமான பால்ல பாத்தீங்கன்னா 5 ரேஞ்ச் pH லெவல் 5 இருக்குது. தென் நம்மளுடைய மீன்ஸ் நம்மளுடைய சலைவால பாத்தீங்கன்னா உமிழ்நீர்ல பாத்தீங்கன்னா 6 to 8 இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள்கள் தான். நம்ம பாடியில இது பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து ஆசிட் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற பொருள்கள். பேக்கிங் சோடா இதுல எல்லாம் பாக்குறப்ப வந்து கண்டிப்பாக pH லெவல் வந்து அது பேசிக் ஃபார்மேஷன்ஸா இருக்கு. நம்மளுடைய டூத் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கார்பனேட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கனால அதுல வந்து pH லெவல் வந்து அபோவ் 7ல தான் இருக்குது. ஓகே பேசிக் ஃபார்மேஷன்ஸ்ல தான் இருக்குது. நம்மளுடைய பாடி பிளட் எப்படி இருக்கு பிளட்டுடைய இது ஃபார்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 7.4 ஃபார்மேஷன்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லயுமே அசிடிக் சப்ஸ்டன்சஸும் இருக்கு பேசிக் சப்ஸ்டன்சஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்மளுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சாப்பாடு இதையுமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். தாம்பூலம் மற்றும் பழைய சோறு ஃபர்மெண்டட் ரைஸ் உட்கொள்வதால் நம் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் உயிர் ரசாயன எதிர்வினை பற்றி கூற விரும்புகிறேன். தாம்பூலம் சொல்லிட்டாலே நமக்கு முக்கியமா இருக்கிறது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெற்றிலையில பாக்குறப்ப அல்கலைட்ஸ் பிரசன்டா இருக்குது. அது நம்ம உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அதுல சிறந்த மருத்துவ குணங்கள் பெற்றிருக்கிறது. சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ் ஆகுது, ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது. புண்கள், வயிற்றுப்புண் மற்றும் புறப்புண்கள் எது இருந்தாலும் வந்து கியூர் பண்ண யூஸ் ஆகுது. மூட்டு வலி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறப்ப வெற்றிலைக்கு நல்ல ஒரு பங்கு இருக்குது அதை நீக்கிறதுக்கு. அஜீரண கோளாறுகள் போக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது போக்குறதுக்கு வெற்றிலைக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது. தென் ஃபைபர் புரோட்டீன் இதுல பிரசன்ட் ஆயிருக்கனால ஃபேட் அப்சர்ப்ஷன் உடம்புல ஃபேட் அப்சர்ப்ஷன்ஸை கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா, சளி இந்த மாதிரி இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்குது. இந்த வெத்தலை பாக்கு போடுறதுலயுமே வந்து சில ப்ராசஸ் இருக்கு. காலையில பாக்குறப்ப பாக்கு வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கணும். மதியானம் சுண்ணாம்பு ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ஈவினிங் நைட்டு வந்து வெற்றிலையில ஜாஸ்தியா எடுத்துக்கணும். வெற்றிலையில உள்ள உரைப்பு கபத்தை நீக்குது. பாக்குல உள்ள துவர்ப்பு பித்தத்தை நீக்குது. சுண்ணாம்புல உள்ள காரம் வாதத்தை நீக்குது. காலையில பாக்குறப்ப நமக்கு உடம்பு உஷ்ணங்கள் ஜாஸ்தியாக ஆக பித்தம் வந்து ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா காலையில நம்ம பாக்கு ஜாஸ்தி எடுத்துக்கணும்னு சொல்றோம். மத்தியானம் பாக்குறப்ப நல்லா சாப்பிடுவோம். அப்போ உடம்புல வந்து அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜாஸ்தியான சான்சஸ் இருக்கு. சுண்ணாம்புல பார்த்தோம்னா கார்பனேட்ஸ் கால்சியம் கார்பனேட்டா இருக்கனால அது பேஸா ஆக்டப் ஆகி நியூட்ரலைஸ் பண்ணுது நமக்கு. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராம நமக்கு பாதுகாக்குது. நைட்டு பாக்குறப்ப சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக, கபத்தை நீக்குவதற்காக, ஆஸ்துமா ப்ராப்ளம் இது மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக வெற்றிலை வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கணும். நம்ம வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த வெத்தலை பாக்கோட ஏலக்காய் இல்ல லவங்கம் இது சேர்த்துக்கிட்டோம்னா இதுமே வந்து இதனுடைய பலன்கள் வந்து
அதிகமாக கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறப்ப இந்த ஃபர்மெண்டட் ரைஸ், அதாவது பழைய சோறு அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக நமக்கு நைட் ஃபுல்லாக நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு நமக்கு பாடியில் வந்து கண்டிப்பாக காலையில் ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னா அசிடிக் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஈட் ஃபர்மெண்டட் ரைஸ் ஒன்லி இன் த மார்னிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து குட் பாக்டீரியாஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால நம்மளுடைய அசிடிட்டி ஃபார்மேஷன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அது போக என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்க உள்ள பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸஸ் எது இருந்தாலுமே வந்து அது சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, நம்ம நைட் நல்லா தூங்கிட்டு மார்னிங் இது பண்ற டைம் நமக்கு ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டொமக் அசிடிட்டி வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய ஃபார்மேஷன்ஸ் வந்து நமக்கு பாடியில ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப காலையில ஏர்லி மார்னிங்கோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய சோறு எடுத்துக்கிறது இட்ஸ் சோ பெட்டர். ஏன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த சாப்பாடு வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பழைய சோறு உட்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். பழைய சோறு அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இல்லை லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியா வந்து உடம்புக்கு நல்லது செய்கிற பாக்டீரியா. யூஸ்வலாக தயிர், வெண்ணெய், இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட எல்லா இதுலையுமே வந்து இந்த பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய சாதத்துலையுமே பழைய சாதத்துலையுமே நொதித்தல், அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. இது நடக்கிறதுக்கு வந்து இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நமக்கு கிடைக்கிற இந்த உணவு வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு என்ன செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம குடலில் இருக்க குடல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் நீக்குவதற்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணுது, மலச்சிக்கல் இல்லாமல் செய்யுது, இந்த மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்குது. அல்சர் ப்ராப்ளம் வராமல் செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் கே, பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆன்டி நியூட்ரியல் ஆக்டிவிட்டீஸஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த உணவு வந்து நொதிக்கப்படுறதுனால நமக்கு வந்து இந்த கால்சியம், அயன், பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக கிடைக்கிறனால நம்ம குடலில் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா என்ன செய்யுதுன்னா சாதத்துக்கு புளிப்புத்தன்மையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க புரதச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆய்வில் பார்க்குறப்ப நம்ம சாதத்தில் வந்து 3.4 மில்லிகிராம் இரும்புச்சத்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது. இதே இது வந்து பழைய சோத்துல பார்த்தோன்னா 73.91 மில்லிகிராமாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வில் கூறுகிறது. இந்த பழைய சோறத்தை பற்றி ஆய்வுகள் நிறைய போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சோறு சாப்பிட்றது வந்து சிறந்த உகுந்த நேரம் வந்து காலையில் சாப்பிட்றது. இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறனால இந்த உணவு வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த உணவுக்கு அட்லீஸ்ட் நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்குலே பார்க்குறப்ப 12 மணிலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த சாதம் வந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது தான் வந்து சிறந்த பலன் அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அதிக அளவு நம்ம உடம்புல எடுத்துக்கிறனால உஷ்ணத்தை தடுக்குது, உடல் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்துது. பழைய சோத்துல பார்க்குறப்ப ஸ்டார்ச், இந்த மாவு சத்து அதிகமாக இருக்கனால எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி நமக்கு உடம்புக்கு கிடைக்கிறது. இது நார் சத்தும் அதிகமாக உள்ளது. அதனால மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குது. உடல் சோர்வை வந்து தடுக்குது, இரத்த அழுத்தத்தை தடுக்குது, இரத்த அழுத்தம் சீரான இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வாமை மற்றும் தோல் வியாதிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சரி பண்ணுது. நம்ம உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியும் கொடுக்குது. பழைய சொத்தோட வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை வந்து கம்மி பண்ணுது, மாரடைப்பு இதெல்லாம் வராமல் தடுக்குது. ஸோ பழைய சோத்தோட இன்னுமே வந்து நம்ம மோரோ இல்லை தயிரோ இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றப்ப முதலே வந்து நம்ம தயிர், மோர் இதில் எல்லாத்துலேயும் வந்து அது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டாகவும் ஆக்டப் ஆகுது. அதில் ப்ரெசென்டாக இருக்க லாக்டோபாசிலஸோட பழைய சோத்தில் ப்ரெசென்டாக இருக்க இன்னுமே லாக்டோபாசிலஸோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம உடம்புக்கு வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்தில் பழைய சோத்துக்கு வெங்காயம் வச்சு தொட்டுக்கிட்டாங்க.
மோர், தயிர் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் உகந்த உணவு பழைய சோறு சொல்லலாம். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க மருத்துவருடைய ஆலோசனை எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஸோ நம்ம இப்போ கல்ச்சருங்கிற ஒரு இதில் எல்லா இதுவுமே பாஸ்டாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக என்ன நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப கால கலாச்சாரம் நம்மள நிறைய மாத்திட்டு இருக்கு. இதனால பல உடல் உபாதைகள் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்ல எல்லாருமே இருக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகள் மற்றும் அவர்கள் பின்பற்றிய உணவு முறைகள், நெறிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றினால் நாமும் நமது சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு அறிவியலோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆசிட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், பேஸ்னா என்ன, பிஹெச் லெவல் அதை பத்தி பார்த்திருக்கோம், பழைய சோறு அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், மற்றும் வெற்றிலை அதனுடைய சிறப்பு மற்றும் அதனுடைய வேதியியல், உயிர் வேதியியல் மாற்றங்கள் நம்ம பாடியில என்ன செய்யுதுங்கிறதையும் பார்த்திருக்கோம். ஸோ அன்றாட வாழ்க்கையில நமக்கு வேதியியலும் உயிர் வேதியியலும் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்வில் மிக முக்கியமான இடங்களை பெற்றுள்ளதுங்கிறது அறிஞ்சிருக்கோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. டாக்டர் தாஹிரா பானு அவர்களுக்கு நன்றி. பத்தியா உங்க ப்ரொஃபசர் கூட இந்த பழைய சோறத்தையும் சாப்பிட சொல்றாங்க. ஆமாமா, இன்னைக்குதான் இவ்வளவு தகவலுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ மிச்சமானது டெய்லியும் போடுற, அதை நான் டெய்லி சாப்பிட்றேன், போர் அடிச்சிச்சு, அதனாலதாம்மா சொன்னேன். இங்க பாரு பாப்பா, இந்த பழைய சோத்தை அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல எல்லாம் பாக்கெட் பண்ணி பயங்கரமா வித்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா நீ அவங்க கலாச்சாரமான இந்த பீஸா, பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க பாரு, நம்ம பழைய சோத்தை பாக்கெட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு திரியுறாங்க. ஆமாமா, இப்பதாமா ஞாபகமே வருது. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான். சே, பாத்தியா உங்க ப்ரொஃபசர் இன்னைக்கு மறைஞ்சிட்டு வர்ற பழைய சோறு பத்தியும், அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது, இதோட நல்லது கெட்டது, அப்புறம் முக்கியமா ஆசிட் பேஸ் இதை பத்திலாம் ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். சரி சரிம்மா, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் பழைய சாப்பாடு சாப்பிடாம போனா எப்படி இருக்கும்? அந்த பழைய சாப்பாடு தானே எனக்கு போடுற, போடு, சாப்பிட்டு போறேன். பிள்ளைக்கு இப்பதான் புத்தியே வந்திருக்கு, இந்தா கொண்டாரேன். அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. என் பேர் சர்வேஸ்வரிங்க.
எனக்கு எஃப்எம் கேட்குறதுனாலே பிடிக்கும். அதுலேயும் சில எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச எஃப்எம்மே பசுமை எஃப்எம்லாம். அந்த எஃப்எம்ல அறிவியலோடு விளையாடு அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிங்க. டெய்லியும் நான் யோசிப்பேன், எதுக்குடா நமக்கெல்லாம் பசிச்சுக்கிட்டே இருக்குது, யார் இந்த பசியை முதல்ல கண்டுபிடிச்சான்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பசியை யாரும் கண்டுபிடிக்கலை. அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிட், அந்த ஆசிட் பேர் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த ஆசிட் சுரக்கிறனால தான் நமக்கு பசிக்குதுன்னு. அப்போ நான் யோசித்தேன், அந்த பதில் தெரிஞ்சோடனே நான் யோசித்தது என்னடா, அப்போ இந்த ஆசிட் வந்து நமக்கு சுரந்துக்கிட்டே இருந்தால் பசிச்சுக்கிட்டே இருக்குமான்னு. பட் அந்த அறிவியல் நிகழ்ச்சி மூலமாக எனக்கு தெரிஞ்சது என்னடா, அந்த அமிலம் வந்து எப்போ சுரக்கும்னா நம்ம வயிற்றில் ஒன்றுமே இல்லாதப்ப, அதாவது எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறப்ப தான் சுரக்குமா. அப்போதைக்கு நம்ம நீரை குடித்தோம்னா அது நீர் அமிலமாக மாறிடும். சாப்பாடை சாப்பிட்றப்ப அது வந்து நடுநிலையாக மாற்றிடும். அந்த விஷயத்தவே நான் அந்த பசுமை எஃப்எம் அந்த அறிவியலோட விளையாடு அந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேனே. ஓ, அப்போ நமக்கு இதனால தான் பசிக்குது, அப்போ பசிக்கிறப்ப இப்படி சாப்பிட்டா அந்த பசி வந்து சரியாயிருது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்துவோம். பொருட்களாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், விளையாட்டு எல்லாமே இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே அறிவியல்ன்ற அந்த சின்ன விஷயம் இருக்குன்றத, இது சின்ன விஷயம் இல்லை, அதை கேட்குறப்ப பெரிய விஷயமாகவே தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த பெரிய விஷயத்தவே நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அறிவியல் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாதுன்றதை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போலாம் கண்ணாடி, அதாவது லென்ஸ் பிரபலமான ஒன்று. முகம் பார்க்க கண்ணாடி வச்சுருக்கோம், மேக்கப் பண்ணுறவங்களாம் குட்டி கண்ணாடி வச்சுருப்பாங்க, பைக்கில் 2 சைடும் வச்சுருப்பாங்க, காரு, லாரி எல்லாத்துலேயுமே கண்ணாடி வந்து இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட கை கழுவுற இடத்துல கண்ணாடி வச்சுருப்பாங்க. நம்மலாம் அப்போ வந்து என்ன நினைப்போம்டா, அப்பைக்கப்போ நம்ம ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு, முகத்தை பார்த்துக்கிறதுக்கு அப்படி தான் நினைப்போம். ஆனால் இது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, இது ஒரு சயின்ஸ், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதை வந்து நம்ம தமிழ் அறிஞர், அதாவது நம்ம தமிழன்றே சொல்லலாம், நம்ம தமிழன் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. இந்த அறிஞர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சின்ன இலையில ஒரு துளி விழுந்திருக்கு, அது மூலியமாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஒரு பெரிய விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. என்னைய மாதிரி அறிவியலே பிடிக்காதவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அறிவியல் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சியாக வந்து இது மாறிடுச்சு. இதை வந்து தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய அறிவியல் தொடர்பான செய்திகளை தரக்கூடிய அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பற்றின பொதுமக்களோட கருத்தை கேட்கலாம். வணக்கங்க, என்னோட பேர் கண்மணி. நான் திண்டுக்கல்ல இருந்து வரேங்க. எனக்கு எஃப்எம் கேட்கறதுனாலே ரொம்ப பிடிக்குங்க. அந்த வகையில் அறிவியலோட விளையாடு நிகழ்ச்சியை நான் தினமும் விரும்பி கேட்டுட்ருக்கேங்க. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே கலப்படம் இருக்குதுங்க. இப்போது இன்றைக்கி காலையில் எங்கள் அப்பா தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தார். அது ரொம்பவே சிவப்பாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அதில் கூட கலப்படம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் கூட நிறைய கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு உணவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கங்க. நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம்னு பார்த்தா 3 தாங்க. ஒன்று உடுத்த உடை, இன்னொன்று இருப்பிடம், இன்னொன்று முக்கியமானது பார்த்தோன்னா உணவு. அந்த உணவில் கூட இப்படி கலப்படம் செய்கிறாங்கங்க. இப்போ கூட ரீசெண்டாக செய்தியில் உணவுத்துறை அதிகாரி சொன்ன தகவல் எல்லாமே கேட்டு நான் ரொம்பவே பயனடைஞ்சுங்க. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இப்படி கலப்படம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் அறிவியலோட விளையாடு நிகழ்ச்சியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கலப்படம் அப்படிங்கிறது தினசரி பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சு நான் ரொம்பவே பயனடைஞ்சுக்கிட்டேங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பாருங்கள். நான் ஒரு தமிழ்துறை மாணவி. அந்த வகையில் எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது மூலமாக நிறையவே பயனுள்ள விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைங்க.
இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவியவலவன்.